இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். இன்றைய குறள் அதிகாரம் 9 குறள் 90 விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து என்கிற குறள் பார்க்க போறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற குறள் மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்சம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அனிச்சம்ங்கிறது ஒரு வகையான உணர்வு மிக்க பூ. ஸோ உணர்வு மிக்க பூ அப்படின்னா உணர்வு மிக்க செடிக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா தொட்டாசிவிங்கி. அதோட இலைகளை தொட்டீங்கன்னா அது சுருங்கிரும். அதே மாதிரி அனிச்சம்ங்கிறது ஒரு உணர்வு மிக்க பூ. ஊதா கலர்ல செம்மஞ்சள் நிறத்துலலாம் இருக்கும். பிம்பர்னல்னு கூகுள் பண்ணீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல ப்ளூ கலர்ல அந்த மாதிரி பூக்கள் வரும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் அனிச்சம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனிச்சம் பூவோட இயல்பு என்ன அப்படின்னா நீங்க மோந்து பார்த்தீங்கன்னா உடனே அது வாடி போயிடும். ஸோ மோந்து அப்படிங்கிறது தான் நுகர்ந்து மோந்துங்கிறது தான் மோப்ப குழையும். குழையும்னா அது ஒரு மாதிரி டிஸ்மேண்டில் ஆகிறது இல்லை வாடி போகிறது, அதை தான் குழையும் மீன் பண்ணுறாங்க. இப்போ மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்னா மோந்து பார்த்தோன்னே அனிச்சம் பூ வாடி விடும். அதே மாதிரி விருந்தினர்கள் அப்படின்னா யாரு? நம்மளை நாடி வருபவர்கள், வீடு தேடி வர்றவங்க, நம்மளை விரும்பி வர்றவங்கள தான் விருந்தினர் அப்படின்னு சொல்றோம். அப்படி வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல முறையில உபசரிக்கணும். நீங்க அவங்கள வெறுக்க வைக்கிறதுக்கு, ஏன் தான் வந்தோன்னு வெறுக்க வைக்கிறதுக்கு நீங்க எதுவும் வார்த்தைகள் சொல்லணுமோ இல்லைன்னா செயல்கள் செய்யணும்னா அவசியம் இல்லை. லேசா முகம் கோணிச்சுனாலே அவங்க என்ன ஆயிடுவாங்க, துன்பப்படுவார்கள், மனம் வருந்துவார்கள். அதை தான் இந்த அனிச்சம் பூவோட வள்ளுவர் கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அனிச்சம் எப்படி ஒரு செகண்ட் நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா அது வாடி போயிருதோ, அதே மாதிரி விருந்தினர்களை முகம் கோணி முகம் சுடிச்சு வந்துட்டாங்களா இவங்க உள்ள என்ட்ராகும் போதே முகத்துல அந்த பாவத்தை வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும், அவங்க வாடி விடுவாங்க, துன்பப்படுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த குறளோட கருத்து. விருந்தோம்பல் அப்படின்னா விருந்தினரை உபசரித்தல். இது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த பண்பாடாக தமிழர்கள் கொண்டாடி வந்தது, பழக்கப்படுத்தி வந்தது. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் விருந்தோம்பல. அப்ப தமிழர் அப்படின்னாலே விருந்தோம்பல்ங்கிறது அது ஒரு தமிழருடைய பாரம்பரிய பண்பு. அப்ப அப்படிப்பட்ட பண்பை நம்ம பேணி காக்கணும். நம்ம ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா முகமலர்ச்சியோட அவர்களை வரவேற்று அவங்க இருக்கிற வரைக்குமே முகம் மலர்ந்து இருக்கணும், முகம் திரிந்து முகம் கோணி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் வள்ளுவர் எப்படி சொல்றாரு. மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அப்ப அனிச்சம் மோந்து பார்த்தா வாடி போற மாதிரி விருந்தினர் முகம் கோணிச்சுன்னா உடனே வாடி போயிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. வேறொரு குறள்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால உங்க கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ற ஆளா அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கான அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.